ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இன்னொரு சூப்பரான பிட்ஸா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல சீஸியாக ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரில் சீஸி தந்தூரி பன்னீர் வால்கனோ பிட்ஸா. ரொம்பவே சாஃப்டாக, நம்ம கடையில் வாங்கிறத விட சூப்பர் ஸ்பாஞ்சியாக, ரொம்பவே ஈஸியாக இந்த வால்கனோ பிட்ஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த பீட்சா பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 3 கப்பு மைதா மாவு சேர்த்துருவோம். சேர்த்தாச்சு. கூடவே 1 ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட், 1 ஸ்பூன் சர்க்கரை, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு வெதுவெதுப்பான சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா ஃபஸ்ட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா அடித்து கலந்து பிசைஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 7-8 நிமிஷமாச்சும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சாஃப்டாக்கி எடுத்தால் தான் நமக்கு அந்த பீட்சா பேஸ் நல்லா மெத்துன்னு கிடைக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதே பவுலில் இந்த மாவை வச்சு அதுக்கு மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெயை நல்லா சுற்றி அந்த மாவு ஃபுல்லாக தடவி விட்டுருவோம். இப்போ இதை ஒரு தட்டு இல்லாட்டி இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் வச்சு மூடி போட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ தந்தூரி பன்னீர் ரெடி பண்ணிப்போம். ஒரு ஃப்ரையிங் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்தாச்சு. பட்டர் உருகின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அந்த பட்டரோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கி விட்டு இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்ல ஒரு வாசனை வர்ற வரைக்கும் நல்லா கலந்து வதக்கி விட்டுருவோம். நல்ல மசாலாலாம் பொரிஞ்சு வந்திருக்கு. இதில் 200 கிராம் பன்னீர் க்யூப்ஸை சேர்த்து அதையும் நல்லா அந்த மசாலாவோட பரட்டி விட்டுக்கலாம். அந்த பன்னீர் க்யூப்ஸ் இன்னும் நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணணுன்னாலும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பீட்சாவில் அப்படியே மொத்தமாக நிற்கிற மாதிரி இருக்கும். நான் இதை கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பக்கம் நம்மளோட கேஸ் பர்னரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு கறி துண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஸ்ட்ராங்காக வேணும்னா ஒரு 3-4 பீஸ் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வேணும்னாக்கா ஒரு 2 பீஸ் போல் இந்த மாதிரி எரிச்சிக்கலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மசாலா நல்லா அந்த பன்னீரில் ஊறி இறங்கி வந்திருக்கு. இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கு நடுவில் லைட்டாக இந்த மாதிரி ஒரு கேப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அலுமினியம் யூஸ் அண்ட் த்ரோ இந்த கேக்கு கப்பு இருந்தாக்கா அதில் வந்து நம்ம எரிச்சிருக்க அந்த கறி துண்டு சேர்த்து 1/4 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இப்போ நல்லா மூடி போட்டு அந்த புகையெல்லாம் அடக்கிட்ட பிறகு நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அந்த புகை வாசனை ஃபுல்லாக அந்த பன்னீரில் இறங்கி இருக்கும். இன்னும் நீங்கள் அந்த பன்னீர் கூடவே கொஞ்சம் லைட்டாக கிரேவி பதத்துக்கு இருந்தாக்கா இன்னும் நல்ல மசாலா அந்த ஸ்மோக்கினஸ் இறங்கி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த பக்கம் பாருங்கள், நல்லா அந்த மாவு பொங்கி நல்லா டபுளாகி வந்திருக்கு. ஒரு முறை லைட்டாக அழுத்தி விட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா தலன்னு இருக்கு. இப்போ இதை நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இதுக்கு மேலே எல்லோ கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அதில் நாம் எடுத்து வச்சுருக்க ஒரு போர்ஷன் மாவு அப்படியே தட்டி, நான் வந்து 12 இன்ச் பீட்சா ட்ரே தான் எடுக்க போகிறேன். அந்த சைஸுக்கு தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை மேலே அப்படியே சுற்றி ஃபோர்க் வச்சு அப்படியே இந்த மாதிரி குத்தி விட்டுருவோம். இந்த ட்ரேக்கு நடுவில் இந்த மாதிரி குட்டியான ஒரு அலுமினியம் பவுல், அப்படி இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்க ஒரு குட்டி பவுலை கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம தேய்ச்சி எடுத்த அந்த பீட்சா பேஸை கரெக்டாக வச்சுட்டு அந்த பவுல் சென்டரில் வரணும். கொஞ்சம் அப்படி இப்படி நகர்ந்து போகும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அந்த கார்னர் எல்லாம் நல்லா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாச்சு. அதை நம்ம அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டாலும் நல்லா அழகாக ரைஸ் ஆகி இது பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ இதை சுற்றி சீஸ் ஸ்ப்ரெட்டு நமக்கு தேவையான அளவு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே
பீட்சா சாஸ் தேவையான அளவு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கு மேலே மொசரில்லா சீஸ் அப்படியே சுற்றி தூவி விட்டுக்கலாம். இது அவங்கவுங்க விருப்பம். அதுக்கு மேலே கொஞ்சமாக பீட்சா சீசனிங் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே ரெட் கலர் கேப்சிகம் வச்சாச்சு. அடுத்து எல்லோ கலர் கேப்சிகம், அதுக்கடுத்து க்ரீன் கலர் கேப்சிகம். இது நான் வீடியோவுக்கு பண்ணுறதால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு 3 கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஆனால் உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா இருக்கிறத வச்சு நீங்கள் பீட்சா பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வெங்காயம் கட் பண்ணி எடுத்ததை சேர்த்தாச்சு. திரும்பவும் பீட்சா சீசனிங் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே பெரி பெரி மசாலா அதையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு அதுக்கு மேலே ஒரே ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம கொஞ்சம் காய்கறி அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக அந்த உரப்பு இருக்கட்டும் தான் நடுநடுவில் சீசனிங் அதிகமாக சேர்த்துருக்கேன். அடுத்து ஸ்வீட் கார்ன் சேர்த்தாச்சு. அதுக்கு மேலே தக்காளி கட் பண்ணது சேர்த்தாச்சு. அதுக்கு மேலே நம்ம தந்தூரி பன்னீர் சுற்றி வச்சுருவோம். வச்சாச்சு. திரும்பவும் மொசரில்லா சீஸ் நல்லா தாராளமாகவே தூவி விட்டாச்சு. அதுக்கும் மேலே பெரி பெரி மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நடுவில் அந்த பவுலில் பார்த்திங்கன்னா பட்டர் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த பீட்சாவோட எட்ஜஸ்லையும் அப்படியே க்ரீஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட தந்தூரி பன்னீர் வால்கனோ பீட்சா பேக் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அவனை. இதை அதே 180 டிகிரியில் 15 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் கடாய் இல்லாட்டி தவாவில் பண்ணனாலும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது வேகட்டும். இதுக்கு நடுவில் நம்ம சீஸ் லாவா பண்ணிக்கலாம். ஒரு சாஸ் பேனில் 1/4 கப்பு பால் சேர்த்து கூடவே 3 ஷீட் சீஸ் ஸ்லைசஸ் சேர்த்துருவோம். சேர்த்தாச்சு. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் மொசரில்லா சீஸ் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரைய விட்டுக்கலாம். நல்லா கரைஞ்சி கொதிச்சு வருது. இதில் கொஞ்சம் பெரி பெரி மசாலா சேர்த்து இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுக்கும்போது இங்கேயும் கட்டிகள் இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். மசாலா சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். நம்மளோட சீஸ் லாவா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுருவோம். இது பாருங்கள், ஸ்பூனில் எடுத்து ஊற்றி காட்டுறேன். இது அப்புறம் போக போக அப்படியே கெட்டியாகிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுருவோம். இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா பீட்சா சூப்பராக பேக் ஆகி இருக்குது. இந்த பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக அட்ராக்ஷனாக இருக்குது. வெளியே எடுத்து வச்சுருவோம். வச்சாச்சு. அதுக்கு நடுவில் நம்மளோட சீஸ் லாவாவை அப்படியே ஊற்றி வழிய விட்டுக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், அழகாக வழிஞ்சிருக்கு. அதுக்கு மேலே கொஞ்சமாக பெரி பெரி மசாலா தூவி விட்டு இந்த பார்த்தாக்கா இப்படி இருக்குது. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இது நல்லா சுட சுட இருக்குது. நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு உங்களாலே பார்க்க முடியும். இந்த கத்தி எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ குயிக்காக இறங்குது பாருங்கள். இது அப்படியே சுட சுட இருக்குது. நான் அவன்லேருந்து எடுத்து வச்ச அந்த சூடு கொஞ்சமும் குறையலை. இப்போ பீஸை எடுத்து பார்த்துருவோம். நல்ல சூடில் தான் இருக்குது. கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறேன். அப்படியே வழியுது பாருங்கள் சீஸ். ஏன்னா சீஸ்லேயே குளிப்பாட்டி விட்டுருக்கோம். இதை பாருங்கள், பார்க்கவே அப்படி இருக்குது. கொஞ்சம் கூட எங்கேயுமே ரொம்ப வறண்டு போன மாதிரி ட்ரையாக எங்கேயுமே கிடையாது. அந்த பீட்சா பேஸ் பார்த்திங்கன்னா பன்னு மாதிரி அவ்வளோ சூப்பர் நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது. நடுவில் கொஞ்சமாக அந்த சீஸ் லவாவை அப்படியே தொட்டுக்கலாம். எடுத்து பார்த்தாக்க நீங்கள் அந்த கடைசி பைட் சாப்பிட்ற வரைக்கும் அந்த ஸ்பாஞ்சினஸ் துளி கூட குறையில. நம்ம
பீட்சா கடையில் நீங்கள் இந்த மாதிரி பீட்சா ஹட்டில் வாங்கினீங்கனாலும் இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு தெரியாது. ஆனால் நாம் வீட்டிலையே நம்ம கைப்பட நமக்கு பிடிச்ச மாதிரி செய்து சாப்பிடும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு, அவ்வளோ சந்தோஷம் நமக்கு. நீங்களும் இந்த சீஸி தந்தூரி பன்னீர் வால்கனோ பீட்சாவை வீட்டில் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.